வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சமீபத்துல நிறைய கன்சல்டேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கறச்சே, ரொம்பவே அதிகமான சம்பவங்கள், அதிகமான ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்னா, மென்டல் ஹெல்த். எல்லாருக்குமே சகலவித சௌகரியங்கள் இருக்கு. சில பேருக்கு நிறைய பணம் இருக்கு. சில பேருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. குழந்தைங்க எல்லாருமே எல்லாமே இருக்கு. நல்ல படிப்பு இருக்கு. நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பயம், அம் நெறைய அன்சர்டனிட்டீஸ் இருக்கு. சில சிச்சுவேஷன்ஸ், லைஃப் சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது அவங்களுக்கு சரியான ஒரு அ கைடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, சிலது எல்லாமே எல்லாமே அவங்களால அந்த நம்பிக்கையோட ஷேர் பண்ண முடியலன்ற ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. அப்போ பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது மென்டல் ஹெல்த். வெரி வெரி கிளியர். த மூன் ஹூ இஸ் த ரூலர் ஆஃப் இமோஷன்ஸ், தாட்ஸ், மைண்ட், மென்டல் ஹெல்த். அது வந்து நிறைய பேருக்கு இம்பேலன்ஸ்ல இருக்கு. சாய் ரக்ஷா ஆஸ்ட்ரோ சர்வீசஸ்ல நாங்க என்ன நினைச்சிருக்கோம்னா, இந்த சிச்சுவேஷன்னால என்னோட மைண்டுக்கு என்ன ஒரு ஃபிளாஷ் ஆச்சுன்னா, ஏன் அவங்களுக்கு ஒரு மென்டல் கவுன்சிலிங் குடுக்கக்கூடாது? ஆ ஏன்னா வந்து ஒரு தேர்ட் பெர்சன்னால அ அவங்களோட லைஃபோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பேலன்ஸ் பண்ணி, ஒரு நல்ல ஜட்ஜ்மென்ட் அவங்களால கிளாரிட்டியோட குடுக்க முடியும். இதே அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஸ்பவுஸ், அவங்க சில்ட்ரன், அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, நிச்சயமா ஒரு விதமான பயாஸ்டு இதுவா தான் இருக்கும். அவங்களால ஒரு ரேஷனல் சொல்யூஷன குடுக்க முடியாது. ஸோ என்னால எப்படி இது நம்பிக்கையா சொல்ல முடியுதுன்னா, அ இந்த கடந்த 8, 9 வருஷமா நெறைய பேரோட ஜாதகம் பார்த்து, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் தெரிஞ்சுட்டு, அ எந்த லைஃபோட எந்த பார்ட்ல அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்றது நல்லா அசஸ் பண்ணி, அவங்களுக்கு நெறைய பேருக்கு நான் மென்டல் கவுன்சிலிங் குடுத்து, நெறைய பேருக்கு கிளாரிட்டி கிடைச்சு, இப்ப அவங்க வந்து ஒரு சீரமைப்புல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அதே நம்பிக்கையோட யார் யாருக்கெல்லாம் ஒரு மென்டல் அசிஸ்டன்ஸ், ஒரு மென்டல் சப்போர்ட் அது தேவைப்படுதோ, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மாரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஃபிளாஷ் ஆச்சு. அப்படின்னு ஒரு தாட் வந்து எனக்கு உருவாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட சக்சஸ்க்கு நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா, ஒரு வாரத்துல 1 ஆர் 2 பெர்சன்ஸ் என்னோட Facebookல இல்லன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிற ஒரு நம்பருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மென்டல் கவுன்சிலிங், மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டு, அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாரி, கைடன்ஸ் மாதிரி வேணும்னா, அந்த நம்பருக்கு அவங்க அழைக்கலாம். இது எப்படின்னா, அவங்களோட ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி, ஜாதகத்தில தெரிஞ்சிடும். அவங்க வீக் பாயிண்ட் எங்க இருக்கு? எந்த கிரகத்த பலம் ஏத்தணும்? அவங்க மென்டல் ஹெல்த்த பலப்படுத்தணும்னா, எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணா, அவங்க கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் அ அப்லிஃப்ட் ஆவாங்க அப்படின்னு. ஸோ அஸ்ட்ராலஜியோட அவங்களோட சைக்காலஜி, அவங்களோட நேச்சர் இது எல்லாமே இணைச்சு அவங்க லைஃப்க்கு ஒரு சொல்யூஷன் குடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு மோட்டோ. இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, அ இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்றதுனால ஒரு ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் அது வந்து காஸ்ட் ஃப்ரீயா பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கட்டாயமா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு இந்த பிரபஞ்சத்தோட அப்ரூவலோட, பிரபஞ்சத்தோட கம்ப்ளீட் அனுமதியோட, என்னோட குலதெய்வம், என்னோட இஷ்ட தெய்வத்தோட அனுமதியோட, நவக்கிரகத்தோட அனுமதியோட நான் இந்த ப்ராஜெக்ட்ட தொடங்கலான்னு இருக்கேன். ஆ உங்களோட எல்லாரோட கோஆப்பரேஷனும் எனக்கு தேவை. அதே மாரி ஜெனுயினா இருக்கிறவங்க மாத்திரம் யாருக்கு நிஜமாவே அவங்க மென்டல் ஹெல்த்த ஹேண்டில் பண்ண முடியல, அவங்களுக்கு ஒரு விடை தேவை, ஒரு கைடன்ஸ் தேவை, ஒரு கிளாரிட்டி தேவை, அவங்க மாத்திரம் எனக்கு வந்து Facebookல கான்டாக்ட் பண்ணி என்னோட உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நிச்சயமா இதோட ஒரு 2, 3 டேஸ்ல உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களோட அஸ்ட்ராலஜியோட இணைச்சு அது கொடுக்கப்படும். ஆ அஃப்கோர்ஸ் எனக்கு டைம் இதுக்காக கிடைக்கிறதுன்றது கஷ்டம் தான். ஆனா, இது இப்ப இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல்ல எவ்ளோ இம்பார்ட்டன்ட், எவ்ளோ க்ரூஷியல்
அப்படின்றது என்னால ரொம்பவே உணர முடியுது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு சில விஷயம் எல்லாமே. ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து என்ன கருவியா யூஸ் பண்ணி பல பேருக்கு சொல்யூஷன் குடுக்குற மாரி இருந்தா, அதுல எனக்கு அலாதி இன்பம். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமியா இருக்கிறதுனால இத லான்ச் பண்ணணும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா ரொம்ப நான் காலத்த கடக்க விரும்பல. ஏன்னா நெறைய பேர் வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ரியல் கைடன்ஸ். யார் யாருக்கெல்லாம் இது சம்மந்தப்பட்ட உதவி வேணுமோ, அ தாராளமா நான் Facebookல என்னோட நிச்சயமா நீங்க வந்து கனெக்ட் ஆகலாம், பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, நீங்க பகிர்ற எல்லா தகவல்களும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வைக்கப்படும். ஏன்னா, நெறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கூட நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அதனால நீங்க இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுமோ, மத்தவங்களோட அது ஷேர் ஆகுமோன்ற பயம் வேண்டாம். ஏன்னா, இது உங்களுக்காக, உங்க நலனுக்காக கருதி எடுக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். அதனால என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ கருதி கூட, இது வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாவே இருக்கும் அப்படின்றத என்னால உறுதி வாக்கு குடுக்க முடியும். கூடிய சீக்கிரம் யார் யாருக்கெல்லாம் கைடன்ஸ் வேணுமோ, அவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்காக என்னோட உதவி காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.